அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் அமைச்சர் கே நேரு, இன்னொரு பக்கம் அமைச்சர் அன்பில் மகேஷ். கே நேருக்கு நம்ம திமுகவில் ஒரு மூத்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கெத்து. அன்பில் மகேஷுக்கு நீங்க வேணா மூத்த அமைச்சரா இருங்க, நான் உதயநிதியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு கெத்து. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கு, நீயா நானா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது தமிழ்நாடே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திருச்ச யாரு கண்ட்ரோல் எடுக்கிறது? நீங்க எடுக்கிறீங்களா, நான் எடுக்கிறேனா? நீங்க சொல்றத கட்சிக்காரன் கேட்கிறானா, நான் சொல்றத கேட்கிறானா அப்படிங்கிறதா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை. ஆனா என்ன பண்றது, ரோட்ல இறங்கி சண்டையா போட முடியும்? நீயா நானா அப்படின்னு கட்டி பிடிச்சி ரெண்டு அமைச்சர்களும் உருளவா முடியும்? முடியாது இல்ல. உருண்டா நல்லா தான் இருக்கும், பட் அப்படி செய்ய முடியாது இல்ல நேரடியா அரசியல்ல. ஆனா என்ன பண்ணலாம்? நேரடியா ரெண்டு பேருக்கும் பகை, நீயா நானாங்கிற போட்டி, ஈகோ கிளாஷ், நீ டானா திருச்சில நான் டானா அப்படிங்கிற போட்டி, வன்மம் இருக்கு. இப்ப சாதாரண ரெண்டு மனிதர்களுக்கு இடையில இது மாதிரி கோபம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு கோபக்கட்டத்துல கட்டி பிடிச்சி அடிச்சுப்பாங்க, உருண்டுப்பாங்க. ஆனா அமைச்சர்களுக்கு இடையில இத மாதிரி சண்டை வந்துருச்சு, கோபம் வந்துச்சுன்னா என்னதான் பண்ண முடியும்? அமைச்சரா இருக்கும், பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அவனை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற கோபம் வரும்ல. அத மாதிரி ரெண்டு அமைச்சர்களுக்கு இடையில வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆதரவாளர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, கே நேரு சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அன்பில் மகேஷ் சொல்றதை கேட்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மோதி விட்டு அதை கேங் பிரச்சனையா மாத்தி அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கெத்தா ஃபீல் பண்றதும், தோக்குறவங்க திரும்ப அந்த டீமை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் காலங்காலமா தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு சண்டை தான் நேத்தி திருச்சி மணப்பாறையில நடந்திருக்கு. கே நேரு டீமுக்கும் அன்பில் மகேஷ் டீமுக்கும் சண்டை நடந்திருக்கு. ரெண்டு ஒன்றிய செயலாளர்கள், திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் ரெண்டு பேர் ரோட்ல கட்டி பிடிச்சி புரண்டிருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இணையான அதிகாரம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் அந்த ஒன்றிய செயலாளருக்கு இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் நேத்தி அடிச்சு புரண்டிருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணப்பாறை அப்படிங்கிற ஊரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல உடையாப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த இந்த கே நேருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மணப்பாறையுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நபர் அங்கிருந்து செம்மண்ணை வெட்டி அவர் இஷ்டத்துக்கு விற்கிற வேலை அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 100 லோடுக்கு மேல இது மாதிரி செம்மண் அப்படிங்கிறத வெட்டி விற்கிறாரு. இது அன்பில் மகேஷ் டீமை சேர்ந்த ராமசாமி அப்படிங்கிற நபருக்கு பிடிக்கல, செம்ம கோபம். இந்த ராமசாமி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மணப்பாறை ஒன்றியத்தோடைய செயலாளர். இவர் மணப்பாறை ஒன்றிய செயலாளர், அவரு மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர். சோ இந்த ராமசாமி நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கன்னா ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த ஆரோக்கியசாமி தட்டி கேட்கிறாரு. அதாவது நீ பட்டியே இஷ்டத்துக்கு எப்படி மண்ணை வெட்டி நீ பாட்டுக்கே விற்கிற அப்படின்னு பஞ்சாயத்து அங்க நடக்குது. எத மாதிரியான பஞ்சாயத்து அப்படின்னா, இப்ப எனக்கு கமிஷன் கொடுக்காம நீ மட்டும் எடுத்துக்கிற, நீ மட்டும் வெட்டி வித்து நீ மட்டும் சம்பாதிச்சுக்கிற, உன் குடும்பம் பொழைச்சா போதுமா, என் குடும்பம் பொழைக்க வேணுமா? ரெண்டு பேரும் திருட்டு வேலை செய்யறவங்க தான், ஆனா நீ மட்டும் திருட்டு வேலை பண்ணி நல்லா இருக்கியே, நான் கஷ்டப்படுறேனே அப்படிங்கிற கோபத்துல நடக்கும்ல. திமுகவில் இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலையும் நடக்கும். எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்க முடியாம இன்னொருத்தவங்க அவங்க கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது திமுகவில் வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரியான பஞ்சாயத்து மணப்பாறை உடையாப்பட்டியில செம்மண் வெட்டி விற்கிறதுல ரெண்டு பேருக்கும் இடையில தகராறு, கோபம் வருது. இந்த ஆரோக்கியசாமி கே நேருடைய ஆதரவாளர், இந்த ராமசாமி அன்பில் மகேஷோடைய ஆதரவாளர். இந்த ஆரோக்கியசாமி வெட்டி விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் கேட்கிறப்போ அந்த ஆரோக்கியசாமி அவருடைய ஆதரவாளர்கள் இந்த ராமசாமி தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த ராமசாமி சரி நம்மளை போட்டு கும்மிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. ஏதோ அங்க பிரச்சனை ஆக போது, நமக்கு டார்கெட் பண்றானுங்க, நமக்கு ஸ்கட்ச் போட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கிருந்து காரை எடுத்துக்கிட்டு இந்த ராமசாமி அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. ஆனா ஆரோக்கியசாமி விடல. ஏன் அப்படின்னா இவரு சீனியர் அமைச்சர் கே நேருடைய ஆதரவாளர், அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், நீ என் இடத்தையே எனக்கு சலசலப்பை ஏற்படுத்திட்டு நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரை பின்னாடியே துரத்திட்டு போய் ஒரு இடத்த ரோட்ல மறிச்சு அங்க போயிட்டு ராமசாமியை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆரோக்கியசாமி. அவரு கூட இருந்த இன்னொரு நபரும் அடிக்கிறாங்கன்னா சேர்ந்து அடிப்பாங்களா, வாங்கடா எல்லாம் சேர்ந்து அடிப்போன்னு
சோ அத மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ராமசாமி திரும்ப அடிக்க இவருக்கு 4 பேர் இருந்தா அவருக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? சோ அவரு பக்கத்துல இருந்தும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா பார்த்தா ராமசாமியும் ஆரோக்கியசாமியும் ரோட்ல கட்டி புடிச்சு பொறல்ற அளவுக்கு அந்த சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சண்டை நடந்த ஏரியா வந்து ராமசாமியோட ஏரியா அப்படிங்கிறதுனால ஆரோக்கியசாமி அங்க இருந்து காரை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அங்க அந்த ஆரோக்கியசாமி கூட சேர்ந்து ராமசாமி அடிச்சாங்கல்ல, அவங்க சில பேர் போய் அங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க போலீஸ்காரங்க வந்து அந்த நபர்கள் எல்லாம் கைது பண்ணி இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 2 ஒன்றிய செயலாளர்களுடைய சண்டை அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா 2 ஒன்றிய செயலாளர் 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம இந்த மாதிரி ஓப்பனா சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கே நம்ம பதவிக்கு பிரச்சனை வரலாம். நாமளே இந்த ஒன்றிய செயலாளர் பொழப்புக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் இந்த கட்சியில இருந்து வந்திருக்கோம், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கும். அப்படி இருக்க 2 பேர் வந்து இந்த மாதிரி வெளிப்படையா சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னா பொதுவா போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்தா சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதை தாண்டி இந்த 2 பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா பின்னாடி யாரு இருப்பா, யாரு இருக்கக்கூடிய நம்பிக்கையில, யாரு இருக்கக்கூடிய துணிச்சல்ல இந்த ஒன்றிய செயலாளர்கள் இத மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேல இருந்து நீ அவன் சைடால ஏதாவது பண்ணு, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன், இல்ல நீ அவன் சைடால ஏதாவது பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் 2 பேரால நேரடியா அடிச்சுக்க முடியல, சண்டை போட்டுக்க முடியல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வெளியில தெரிஞ்சு போயிடுது, கட்சியில கூப்பிட்டு திட்டுறாங்க, பொதுமக்கள் காரி துப்புறாங்க அப்படின்னு 2 அமைச்சர்களால நேரடியா சண்டை போட்டுக்க முடியாத சூழல்ல 2 ஒன்றிய செயலாளர்களை சண்டை போட்டுக்க விட்டுருக்காங்க. திமுகவுல ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பதவி கிடையாது, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏவுக்கு இணையான தகுதி கிடையாது, பவர் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அந்த ஒன்றிய செயலாளர். அந்த ஒன்றிய செயலாளர்கள் 2 பேர் வந்து கட்டி புடிச்சு புரண்டிருக்காங்க. நம்ம கேஎன்ஏருக்கு திருச்சி அவர் ரொம்ப நாளா இருந்தாரு, திருச்சி என்னோட கோட்டை அப்படிங்கிற அந்த கெத்து, அந்த திமிரு, அந்த சீனியாரிட்டி அதுலயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்பில் மகேஷ் நான் வளர்ந்து வரேன், நீங்க உங்க காலகட்டம் முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்து உதயநிதியே ஃப்ரெண்டா இருக்காப்ல, நான் தான் நம்ம திருச்சியை கையில வச்சிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் வந்து திருச்சியில வந்து நம்ம என்டர்டைனிங்கான ஒரு சண்டை அப்படிங்கிறது திமுகக்குள்ள நடக்க போறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுல குறுக்கால வேற திருச்சி சிவா அப்படின்னு ஒரு நபர் வேற இருக்காரு. அவரு அங்க என்னதான் எம்பியா இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி இல்லையா, அவருடைய சித்து விளையாட்டுகளை உள்ள காட்டணும்னு நினைப்பார் இல்லையா. சோ அவரும் அங்க சில விளையாட்டுகள்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்போ திருச்சியில இன்னும் கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கட்டி பிடிச்சி ரோட்ல உருள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இது மட்டும் தான் திமுகவில் நடந்துட்டு இருக்காப்பா, இவங்க மட்டும்தான் சண்டை போடுறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி சண்டை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. நீங்க மாவட்ட ரீதியா சண்டை நடக்குது, தொகுதி ரீதியா சண்டை நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மேல தலைமை இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளேயே இந்த சண்டை அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தலைமையில கிட்டத்தட்ட திமுகவுல ஒரு 5-6 தலைமை இருக்கு. ஒன்னு சபரீசன், இன்னொன்னு உதயநிதி, இன்னொன்னு MK ஸ்டாலின், இன்னொன்னு துர்கா ஸ்டாலின், இன்னொன்னு கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டீமா பிரிஞ்சு திமுகவுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 டீம் இருந்தாவே, ஒரு கட்சிக்குள்ள 2 டீம் இருந்தாவே சண்டை போடுறதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது, அது பஞ்சாயத்துல தான் போய் முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு கட்சிக்குள்ள அவங்கவுங்க பவர் செக்டாரா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைமையில டீம் ஃபார்ம் பண்ணிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த பிரச்சனை இப்ப அமைதியா தானப்பா இருக்கு, அவங்கவுங்க அமைதியா தானப்பா இருக்காங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க. எங்க அந்த பிரச்சனை வந்து முட்டும் மோதும் அப்படின்னா தேர்தல் நெருங்குறப்போ இவங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு இவங்க போறப்போ, அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவங்க வரப்போ, இப்படி வரப்பதான் ஒரு கட்சியில வந்து அந்த பெரிய சண்டை அப்படிங்கிறது, அந்த குடும்ப சண்டை அப்படிங்கிறது வெடிக்கும். சோ அந்த குடும்ப சண்டை வந்து திமுகக்குள்ள ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெடிச்சு நான் சொன்னல இந்த தலைமை எல்லாம் ஏதாவது ரோஷப்பட்டு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தது அப்படின்னா நல்லாதான் இருக்கும். நானும் பாக்குறேன் இந்த திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உடன்பிறப்புக்கு வந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரோஷம் வரும். ரோஷம் வந்து நான் கட்சியை உடைக்கிறேன், நான் கட்சியில அந்த முடிவு எடுக்கிறேன், என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அண்ணன் என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு, எங்களுடைய மாமனார் என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரோஷப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. நமக்கு தான் காத்திருந்து காலங்கள் போற மாதிரி போய்கிட்டே இருக்கு. பட் இந்த 2026 தேர்தலையாவது ஏதாவது அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் அடிச்சுக்கிறத பார்த்திருக்கோம். நாளைக்கு அத மாதிரி திமுகக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா
ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு அப்படின்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.